आकाय सक्सु मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोपीष्टं स्थापितं येन पूयले स्वयं रूपकदामाख्यं तदादिस्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांस श्रीरूपं साक्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगण ललिता श्रीविशाखान्विदांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे कोपेश कोपिका कान्त राधा कान्त नमोस्तुते तप्त काञ्चन कौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमो ओं विष्णुपादाय कृष्ण पृष्ठाय पूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी பாக்ஷாத்ய தேசதாரிணே। சில பிரபுபாதுக்கு ஜெய். नारायणं नमस्कृत्य नरं चैनव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके। मुखं करोति वाचालं पुङ्कुं लङ्कायते क्रीमद कृपातमगं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओं नमो भगवते वासुदेवाय। பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பீயூஷா சர்வ வேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாய சர்வ லோகைக திருப்ருதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபு கலிதுவந்தோதாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வர்ஷாக்ஷராயதே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே மத்யேக பந்தோ மத்சங்கின் மத்குரோ மன்மகாதன மத் நிஸ்தாரக மத் பாக்ய மதானந்த நமோஸ்துதே அசாது தாது அசாது சாது ததுதாயின் அதினோச்ச தாக்கர ஹானா முஞ்ச காசின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கலைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரிவோம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூங்க மாதாஜி. हरे कृष्णा हरि बोल। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। प्रणाम माताजी। பிரணாம் மாதாஜி. हरे பிரணாம் कृष्णा। மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பணிவான வணக்கங்கள் மாதாஜி எல்லாருக்கும். இன்னைக்கு 4வது ஸ்கந்தம் 2வது புத்தகம் அத்தியாயம் 26ல 3வது ஸ்லோகம் மாதாஜி. கரெக்டுங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆமாங்க மாதாஜி, பாதி பாத்துருக்குறோங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஒரு பேஜ் பாத்துட்டாங்க மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. 3 ஸ்லோகங்களும் சரிங்க. 1 to 3ல பாதி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமாங்க. பாதியில படிச்சு இருக்கணும். சர்வ தர்மான் படிக்கிற மாதிரி சர்வ தர்மான் பரிஜென்ட்டு ஆமா படிக்கிறேன். ஆமா, கரெக்ட் மாதாஜி. யார படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறீங்களா? ஆ, சர்வ படிங்க. தர்மான் பரிஜென்டே மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் த்வம் சர்வ பாபத்யோ மோஷயிஸ்வாமி மா சுஷ. அனைத்து அறங்களையும் விட்டுவிட்டு என்னை சரண் புகுவாயாக. உன்னை நான் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறேன். அங்கே வேண்டாம். இது எதற்காக குறிப்பிடுவது என்றால், மன்னர் பிராசீன பகீத்
விலங்குகளை பலியிட்டு பல்வேறு வேள்விகள் செய்வதில் ஈடுபட்டிருந்தார். அதனால் நாரத முனிவர் இவ்வேள்விகள் எல்லாம் தமகுணத்தின் பாதிப்பினால் செய்யப்படுவன என்கிறார். ஸ்ரீமத் பாகவத்தின் ஆரம்பமே 1.112 புரோஜித கைதவோ அத்திர என்று குறிப்பிடுகிறது. பிறரை ஏமாற்றுவதற்கு பயன்படும் அனைத்து வகையான சமய முறைகளும் ஸ்ரீமத் பாகவத்தில் முற்றிலும் ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. பகவத் தர்மத்தில் முழு கடவுளுடன் ஒருவன் உள்ளும் உறவு பற்றிய தர்மத்தில் விலங்குகள் பலியிடப்படுவது பரிந்துரைக்கப்படவில்லை. சங்கீர்த்தன யங்கமான ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்பதில் விலங்குகள் பலியிடுவது பற்றி பரிந்துரைக்கப்படவில்லை. இம்மூன்று ஸ்லோகங்களும் கார்த்திகை விலங்குகளை வேட்டையாடுவதற்கு மன்னர் புரந்தன் செல்வது பற்றி குறிப்பிடுகின்றன. இது தமோகுணத்தில் செலுத்தப்படும் உயிர் தனது புலநிகழ்ச்சிக்காக பல்வேறு செயல்களில் ஈடுபடுகிறது என்பன குறிப்பாகும். ஜட இயற்கையின் முக்குணங்களினால் உடல் பாதிக்கப்பட்டிருக்கின்றான் என்றும், மேலும் அவன் பௌதிக வளங்களை அனுபவித்து மகிழ வெட்டப்படுகிறான் என்பதும் முன்னமே கூறியுள்ளோம். தமோகுணத்தின் உடல் பாதிக்கப்படும் பொழுது அதன் பாதிப்பு மிகவும் கடுமையானதாகிறது. ரஜோகுணத்தினால் உடல் பாதிக்கப்படும் பொழுது தனது அறிகுறியை மட்டுமே காட்டுகிறது. அவ்வுடல் சத்துவகுணத்தினால் பாதிக்கப்படும் பொழுது பௌதிக பாதிப்பு தூய்மை அடைகிறது. சமய முறைகள் பரிந்துரைக்கப்பட்டும் சமய சடங்குகள் அனைத்தும் சத்துவ குணத்தின் நிலையினை சேர்ந்தவையாகும். ஆயிரம் முளைகள் சத்துவ குணம் கூட சில நேரங்களில் மற்ற இரு குணங்களினால் தமோகுணம் மற்றும் ரஜோகுணம் மாசுறுகிறது. சத்துவ குணமுடைய மனிதன் கூட சில நேரங்களில் தமகுணத்தினால் பாதிக்கப்படுகின்றான். பரந்தன மன்னர் ஒரு முறை காட்டிற்கு விலங்குகளை வேட்டையாட சென்றார். அதாவது தமோகுணத்தின் பாதிப்புக்குள்ளானான் என்பதன் பொருள். பரந்தன மன்னர் வேட்டையாட சென்ற காட்டின் பெயர் பஞ்ச பிரஸ்தம் என்பதாகும். பஞ்சம் என்பதற்கு பொருள் 5 என்று 5, மேலும் இது ஐம்புலன்களான பொருள்களை குறிப்பிடுகிறது. உடலின் கைகள் கால்கள் 5 புலன்கள் இருக்கின்றன. செயல்படும் இவ்5 புலன்களின் முற்றிலும் பயன்படுத்தின் மூலம் உடல் உலக வாழ்க்கையினை அனுபவித்து மகிழ்கிறது. ரதத்தில் பூட்டப்பட்ட 5 குதிரைகள் விழி, செவி, மூக்கு, தோல் மற்றும் நாக்கு என்னும் உணர்வு புலன்கள் 5 உபகமாகும். இதனைத் தொடர்ந்து அக்குதிரைகள் மிகவும் வேகமாக சென்றன என்று விளக்கப்பட்டிருக்கிறது. ரதத்தில் புரந்தன மன்னர் 2 ஆயுதங்களை வைத்திருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இவற்றை அகங்காரத்தில் நாம் ஒப்பிடலாம். இந்த ஆணவமானது 2 விதமான எண்ணங்களினால் அடையாளம் காணப்படுகிறது. நான் இந்த உடல் என்பது ஒன்று, மற்றும் இவ்வுடலுக்கு தொடர்புடைய அனைத்தும் என்னை சார்ந்தது என்பது மற்றொன்று. ரதத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் 2 சக்கரங்களும் வசதியாக இருக்கும் பாவ வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கை என்பவற்றோடு ஒப்பிடலாம். தேரில் பறக்கும் 3 கொடிகள் குணங்களின் உருவமாகும். 5 வகையான தடைகள் அல்லது மேடு பள்ளமுடைய சாலைகளும் உடலில் இயங்கும் 5 வகை வாயுக்களை குறிப்பிடுகின்றன. இவை பிராணன், அபானன், உதானன், சமானன் மற்றும் வியானன் ஆகும். உடலானது 7 வகையான மறைப்புகளினால் மூடப்பட்டிருக்கிறது. அவை தோல், தசைநார், கொழுப்பு, இரத்தம், மண்ணை, எலும்பு மற்றும் சுக்கிலம் ஆகும். உயிர் 3 நுண்பொருளினாலும் 5 பௌதிக பொருள்களினாலும் மூடப்பட்டிருக்கிறது. இவை ஒன்றில் உயிர் பௌதிக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான பாதையில் இடப்படும் தடைகளாகும். இச்சுலகத்தில் இருக்கும் ரஷ்மி என்னும் வார்த்தை மனதை குறிப்பிடுகிறது. நீடை என்னும் வார்த்தை கூட மிக முக்கியமானது. இது பரவி வசிக்கும் அதன் கூட்டினை குறிப்பிடுகிறது. ஆனால் இங்கோ நீடை என்பது இதயத்தை குறிப்பிடுகிறது. இதில் தான் உயிர் இருக்கிறது. உயிர் ஒரே ஒரு இடத்தில் தான் வீட்டுகிறது. இவன் பந்தப்படுவதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. அவை துக்கம் மற்றும் மாயை என்பன. பௌதிக வாழ்வில் உயிர் தான் அடையவே முடியாதவற்றை அடைய வேண்டும் என்று விரும்புகிறது. ஆகையினால் ஆட்பட்டமையினால் உயிர் வாழி எப்போதும் துக்கப்படுகிறான். இவ்வாறு துக்கம் மாயம் இங்கு உபர அதாவது கட்டப்பட்டு கம்பம் என்று குறிப்பிடப்படுகின்றன. உயிர் வாழி 5 வெவ்வேறு விதமான முறைகள் மூலம் பல்வேறு ஆசைகளை நிறைவேற்றுகிறது என்னும் கருத்து புலன்கள் 5 செயல்பாட்டினை குறிக்கிறது. பொன்னான ஆபரணங்கள் மற்றும் ஆடைகள் என்பவை உயிர்வாழ் ரஜகுணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாகும். பெரும் தளம் வைத்திருப்பவன் ரஜோகுணத்தினாலே செலுத்தப்படுகிறான். ரஜகுணத்தில் பாதிப்புக்கு ஆளாகும் ஒருவன் உலகில் அனுபவித்து மகிழ பல்வேறு பொருள்களை நாடுகிறான். 11 காவலர்களும் 10 புலன்கள் மட்டும் குறிக்கின்றன. மனமானது பௌதிக உலகை அனுபவித்து மகிழ
10 காவலர்கள் சேர்ந்து திட்டமிடுகிறது. மன்னர் வேட்டையாட சென்ற பஞ்ச பிரதேசம் எண்ணம் வனம் 5 சொற்கள் ஆகும். அவை உருவம், சுவை, ஒளி, ஊறு, நாற்றம் என்பவையாகும். இவ்வாறு நாரத முனிவர் 3 ஸ்லோகங்களில் பௌதிக உடல் நிலை மற்றும் அதன் இருக்கும் உயிரின் ஈடுபாட்டினை பற்றி விளக்குகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. இப்ப புரஞ்சனன் அப்படிங்கிற உருவக கதை மூலமாக பிராசீன பர்ஹிசித் அவருக்கு நாரதர் உபதேசம் பண்றார். ஏன்னா நேரடியா நீ இப்படி தப்பு பண்றேன்னு எல்லாருக்குமே கோபம் வந்துடும். எப்படி ஒரு மருமகளை திட்டுறதுக்கு பொதுவா தன்னோட மகளை மருமக முன்னாடி திட்டும் போது அந்த மருமகளுக்கு அது ஒரு பாடமாக அமைகிறதோ அது போல இங்க நாரத முனிவர் தன்னுடைய சீடனுக்கு புத்தி சொல்றார். சோ அந்த உருவக கதை தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப இங்க 18.66 பகவான் சொல்றார், சர்வதர்மான் பரித்யட்ச மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாவைப்பி மோஷயிஷ்யாமி மா சுஷக. என்னை சரணடை, எல்லா பாவ விளைவுகளிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார். எல்லா அறங்களையும் விட்டு நாம் நினைச்சிட்டு இருப்போம் பலவிதமான அறங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கற்பனைக்கு ஏற்றவாறு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பகவான் சொல்றார், வேதைச சர்வைர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். வேதங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது என்னாலே. வேதங்களை படித்து புரிந்து கொள்ளுவதும் அதுக்கு முழு முதல் கடவுளான எனக்காகத்தான் நீங்க வேதங்கள்லாம் படிக்கிறீங்க. இறுதி முடிவு நான் தான். முழுதாக புரிந்து கொண்டவனும் நான். வேதங்கள் எல்லாம் கடல் மாதிரி, யாராலையும் இறுதி முடிவு என்னன்னா பகவான். அதை கொடுத்தது யாரு? பகவான் தான். அப்போ வேதங்கள் பாத்தீங்கன்னா அதுல பல விதமான வழிபாடுகள் இருக்கும். அது குழப்பம் நம்மள. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா செல்லும். செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா இது கிடைக்கும். உனக்கு குழந்தை பேர் வேணுமா இவங்களை கும்பிடு, உனக்கு செல்வம் வேணுமா இவங்களை கும்பிடு அப்படின்னு சொல்லி குபேர வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, சிறு தெய்வங்களோட வழிபாடு இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல எல்லாம் போனோம்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எந்த திசை போறோம் எங்க போய் முடியும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு வழிபாடுதான் எப்பவுமே நிரந்தரம். அதனாலதான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்றாரு, விஷ்ணு வழிபாடே மிக உயர்ந்தது, அதிலும் சிறந்தது விஷ்ணுவின் அடியவர்களை வழிபடுவது அப்படின்னு சொல்லி ஆராதினாம் சர்வம் விஷ்ணுர் ஆராதினாம் பரம் தஸ்மாத் பரதனம் தேவி ததியானாம் சமர்ஜனம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா கைத்தவ தர்மங்களையும் விட்டு விடுங்கள். கைத்தவ தர்மம்னா என்ன? தேவர்கள் வழிபாட்டுல ஈடுபடுறது. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை தவிர வேற எந்த வழிபாடும் நம்மளுக்கு உதவாது. ஏன்னா மறுபடியும் அது பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அப்படிங்கிற சிக்கல்ல நம்மளை சிக்க வைக்கக்கூடியது. சோ ஸ்ரீமத் பாகவதத்துல அதெல்லாம் ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல பாத்தீங்கன்னா முழுமுதற் கடவுள், அவருடைய பக்தர்கள், பக்தி தொண்டு, இதை பற்றி மட்டுமே பேசப்படும். பாகவதத்துல எந்த ஒரு இடத்துலயும் உங்களுக்கு அது செஞ்சா இது கிடைக்கும், இது செஞ்சா அது கிடைக்கும், இந்த மந்திரம் சொல்லுங்க, இந்த சடங்கு பண்ணுங்க, இதனால உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கணும், கண்டிப்பா பாகவதத்துல இருக்காது. ஏன்னா பாகவதம் அமல புராணம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகூரோ ரசிகா பூ பாவுகாக அப்படின்னு மிக உயர்ந்த அமல புராணம். இது வைஷ்ணவர்களுக்கு பிரியமானது. வைஷ்ணவானாம் பிரியம், வைஷ்ணவர்களுக்கு பிரியமானது இந்த புராணம். ஆனா கைத்தவ தர்மத்தை கத்துக்கிட்டவங்க, கடைபிடிக்கிறவங்க நிறைய புராணங்களை படிச்சு குழம்பி போயிருவாங்க. இன்னைக்கு புத்தக கடையில போய் பாத்தீங்கன்னா நிறைய பக்தி சம்பந்தமான புத்தகங்கள் இருக்கும். நாங்க கூட எஃப்ஆருக்கு போனோம், ஒரு அருபவாதி வீட்டுல நிறைய புத்தகங்கள் வச்சிருந்தாங்க. அவர் சொல்றாரு, உங்க பகவத்கீதை வேற எங்களுது வேற அப்படின்னு. பகவத்கீதை பகவானால் அவர் ஒருவராலேயே சொல்லப்பட்டது, நிறைய பேர் சொல்லல. அப்படி இப்படி வேறையாகும். ஏன்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அருவவாத கருத்தை பின்பற்றதுனால அது தவறான ஒரு பகவத்கீதையை நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஏன்னா அது மொழிபெயர்த்தவர் பிரபுபாதர் கிடையாது. பிரபுபாதர் முழுமுதற் கடவுளே இறுதி, முழுமுதற் கடவுள் மட்டும்தான் உண்மை, பகவானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்களால் மட்டுமே பகவத்கீதை அவங்களுக்கு மட்டும்தான் புரியும்னு சொல்றாரு.
பெயரளவாவது கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா பகவானே இல்ல அருவவாதத்துல இருக்கிறவங்க எப்படி பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியும்? சோ அவங்களுடைய கருத்துக்கள் வந்து கடைசியா எங்க கொண்டு போய் முடியும்? பிரம்மத்துல, பிரம்மஜோதியில கொண்டு போய் முடிச்சிருவாங்க. அப்ப பகவானுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றது கிடையாது. சோ அடுத்தது இம்மூன்று ஸ்லோகங்கள் காட்டிற்கு விலங்குகளை வேட்டையாடுவதற்கு மன்னன் புரஞ்சனன் செல்வது பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது தமோ குணத்துல செலுத்தப்படும் உயிர் தனது புலனுணர்ச்சிக்காக பல செயல்களில் ஈடுபடுறாங்க. அப்ப புலனுணர்ச்சிக்காக சினிமாக்கு போறாங்க, மது மாது சூது மாமிசம் இதெல்லாம் புலனுணர்ச்சிக்காக செய்யப்படுறது. அப்ப உடல் பாதிக்கப்படுது. அப்ப பௌதிக வளங்களை அனுபவித்து மகிழ அவன் விரட்டப்படுகிறான். மாயினால அவன் தொடர்ந்து விரட்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். மாயா என்ன பண்ணும்? வா வா நான் உனக்கு பாடம் போதிக்கிறேன்னு சொல்லி அவனை விரட்டிக்கிட்டே இருக்கும். தமோ குணத்தில் உடல் பாதிக்கப்படும் பொழுது அவன் பாதிப்பு கடுமையாகின்றது. இதெல்லாம் எடுக்கும்போது இந்த மது மாது சூது இது எல்லாமே வந்து அவன் உடலை பாதிக்க வைக்குது. ஆனா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கைக்கு உதவுமான்னு கேட்டா கண்டிப்பா உதவாது. ஏன்னா கண்ணு நல்லா இருக்கும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணல, கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி நாம என்னத்தை பார்க்க போறோம்? அப்புறம் ரஜோகுணத்துல இருக்கும்போது அவன் உடல் சம்பந்தமாக இன்னும் பௌதிகத்துல வந்து அதிகமாக ஈடுபடுறான். நிறைய சம்பாதிக்கணும் ஓடிட்டே இருப்பான். அவனோட லட்சியம் என்னன்னே தெரியாது. லட்சியம் பௌதிக லட்சியம், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதெல்லாம் விட்டில் பூச்சி வாழ்க்கை. அதெல்லாம் பெரிய லட்சியமே கிடையாது. பணக்காரன் ஆகணும் எல்லாம். ஏன்னா இது பிரம்மாவோட கால கணக்கீடு நம்ம ஒப்பிடும்போது நம்மளதெல்லாம் பிறக்கிறோம். எப்படி ஒரு மலைக்கு விட்டில் பூச்சி வர்ற மாதிரி. உலகில் சத்துவகுணம் கூட சில நேரங்கள்ல தமோகுணம் மற்றும் ரஜோகுணங்களால் மாசடைகிறது. அப்ப சத்துவ குணத்துல ஒரே சத்துவ குணத்துல ஒருத்தர் நிரந்தரமா இருக்க முடியாது. 3 குணங்களின் கலவையினாலதான் நம்ம இங்க செயல்படுறோம். சத்துவ குணம் மேலோங்கி இருந்தாலும் கூடவே ரஜோ தமோ குணங்கள் சில குறிப்பிட்ட சதவீதம் அது கூட கலந்திருக்கும். ரொம்ப சத்துவ குணத்துல பியூரா இருக்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அது கலங்கப்பட்டுட்டே இருக்கும். எதனால? ரஜோ குணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும். இப்ப புரஞ்சன மன்னர் இங்க வந்து காட்டுக்கு வேட்டையாட போடுறாரு. அப்ப தமோ குணத்தினால பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த வேட்டையாடுற காட்டின் பேரு வந்து பஞ்சபிரஸ்தம். அப்படின்னா அது 5 புலன்கள், கை காலு அப்படின்னு சொல்லி 5 ஐம்புலன்கள். 5 புலன்களை முற்றிலும் பயன்படுத்துவதன் மூலம் உடல் உலக வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்கிறது. நாம அனுபவிக்கிறதுக்கு இந்த கருவி என்ன? உடல். அந்த 5 புலன்கள் வந்து அதை அனுபவித்து மகிழ்கிறது. செவி சினிமா பாட்டு கேக்குதா, ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு. விழி கலர் கலரா எங்கேயாவது பாக்குதா, அதுல மயங்கிரும். பெண்களை பார்க்கும்போது, ஆண் பெண்ணை பார்க்கும்போது, பெண் ஆணை பார்க்கும்போது மயங்கிரும். மூக்கு வேண்டாத ஸ்மெல்ஸ், இந்த மாமிசம் எங்காவது நல்லா நறுமணம் வந்ததுன்னா உடனே அதை வாங்கி சாப்பிடணும். அதே போல தோல், நாக்கு இது எல்லாமே இந்த உணர்வு புலன்கள். இது மூலமா இந்த உலகத்துல நாம என்னெல்லாம் அனுபவிக்கலாம்னு இந்த புலன்கள் எப்பவுமே ஷார்ப்பா இருக்கும். ஆனா இதெல்லாம் அடக்க முடியாம நம்ம தவிக்கிறோம். ஆனா பக்தி தொண்டுக்கு வந்த அப்புறம் தானா அடங்கிருது, பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி. சோ இந்த குதிரைகள் வந்து வேகமா போகுது, இந்த 5 புலன்கள். அப்ப ரதத்துல புரஞ்சன மன்னர் 2 வெடிக்கும் ஆயுதங்கள், 2 வெடிக்கும் ஆயுதங்களை வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை அகங்காரத்துடன் ஆணவம் என நாம் ஒப்பிடலாம். இந்த ஆணவமானது 2 விதமான எண்ணங்களால் காணப்படுகிறது. அதாவது இருமைகள். நான் இந்த உடல் அகந்தை ஒன்று, மற்றொன்று இவ்வுடலுடன் தொடர்புடைய அனைத்தும் என்னை சார்ந்தது. நான் எனது என்கின்ற அகந்தை, மமேதி, மமதை அப்படின்னா இந்த உடலுடன் என்னை சார்ந்தது, என்னுடையது அப்படிங்கிற ஒரு மமதை. ஆணவம், பொய் அகங்காரம், நான் அப்படின்னு. நான்கிறதே இங்க எதுவுமே கிடையாது. நான் என்னுடையது அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா நாமளா அதை ஏற்படுத்திக்கிறோம் உள்ளத்துல.
சோ ரதத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் 2 சக்கரங்களும் இந்த பாவ வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கை. ஒண்ணு வந்து பாவ வாழ்க்கை, இன்னொரு சக்கரம் இன்னொன்னு ஆன்மீக வாழ்க்கை. இப்ப தேரில் பறக்கும் 3 கொடிகள், 3 குணங்கள், அப்புறம் 5 வாயுக்கள், பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன், அப்புறம் 7 மறைப்புகள், தோல், தசைநார், கொழுப்பு, ரத்தம், மச்சை, எலும்பு, சுக்கிலம். இப்ப 3 நுண்பொருட்களாலும் 5 பௌதிக பொருட்களாலும் அது மூடப்பட்டிருக்கு. சோ நுண்பொருட்கள்னா என்ன? மனம், புத்தி, அகங்காரம். 5 பௌதிக பொருட்கள் அப்படின்னா கண், வாய், அதெல்லாம் பார்த்தோம் நாம. சோ இங்க வந்து ரஸ்மி அப்படின்னா கடிவாளம், அது வந்து மனத்தை குறிக்குது. நீட அப்படின்னா பறவை வசிக்கும் அந்த கூட்டினை குறிப்பிடுகிறது. இங்க நீடங்கிறது இதயத்தை குறிக்கிறது. இதயத்தில் தான் உயிர் இருக்கு. சோ இங்க பந்தப்படுறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு துக்கம், இன்னொன்னு மாயை. பௌதிக வாழ்வில் உயிர் தான் அடையவே முடியாதவற்றை அடைய வேண்டும் என விரும்புறது. சோ அதனால என்ன ஆகுது? துக்கம் வருது. அது எதனால வருது? மாயினால வருது. மாயை அப்படின்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை பண்றது. சோ உயிர்வாழி எப்போதும் இது கிடைக்கல அப்படிங்கிறதுனால துக்கப்படுறான். அப்ப துக்கமும் மாயையும் தவிர த்விக்கூப்பர அப்படின்னு 2 கம்பங்கள் இருக்கு. சோ இந்த 2 கம்பங்கள் என்னென்ன படிச்சோம்? ஏக்கம், அறியாமை, அந்த 2 கம்பங்கள். சோ உயிர்வாழி 5 விதமான முறைகளின் மூலம் பல்வேறு ஆசைகளை நிறைவேற்றுகிறது எனும் கருத்து புலன்கள் 5 செயல்பாட்டை குறிக்கிறது. சோ 5 விதமான புலன்கள், செவி, தோல், மூக்கு, நாக்கு, அதன் மூலமா. சோ பொன்னாலான ஆபரணங்கள், ஆடைகள் என்பவை உயிர்வாழி ரஜோகுணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இந்த கம்பாரிசன் வந்து பொன்னாலான ஆபரணங்கள் அப்படின்னா ரஜோகுணம். ஏன்னா தனம் வேணும் வேணும், ததேகி வித்யாம் தேகி அப்படின்னு தனம் பகவான்கிட்ட அதுதான் வேண்டுறாங்க. எனக்கு அதை கொடு, இதை கொடு, இதை கொடுன்னு அதை சேகரிக்கிறதுக்காக தங்கள் வாழ்நாள் ஃபுல்லா நாக்குல நுரை தள்ள, இந்த குதிரை ஓடும் பாருங்க, குதிரை, கழுதை, நாய் இதெல்லாம் ஓடு பாருங்க, அது மாதிரி ஓடிட்டு இருக்கான் மனுஷன். எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஓடிட்டே இருக்கான், காலில் சக்கரம் கட்டிட்டு. அப்ப அந்த ரஜோகுணமானது உலகை அனுபவித்து மகிழ பொருட்களை நாடுகிறது. அந்த 11 காவலர்களும் 10 புலன்கள் மற்றும் மனதை குறிக்கின்றனர். மனமானது பௌதிக உலகை அனுபவித்து மகிழ 10 காவலர்கள் என்று திட்டமிடுகிறது. இங்க வந்து 10 காவலர்கள் அப்படின்னா இந்த 10 புலன்கள் அதோட சேர்த்து ஓடிட்டே இருக்கான். இப்ப மன்னர் வேட்டையாடு சென்ற பஞ்சப்பிரஸ்தம் எனும் வனம் 5 புலன்களுக்கான பொருட்கள், உருவம், சுவை, ஒளி, ஊறு, நாற்றம் எல்லாம். இவ்வாறு நாரத முனிவர் 3 ஸ்லோகங்களில் பௌதிக உடலின் நிலை மற்றும் அதன் உயிரின் ஈடுபாட்டை பற்றி விளக்குகிறார். சோ அந்த உயிரானது ஆன்மீகமயமானது. ஆனா இந்த பௌதிகமான உடம்பிலால் அது கவரப்பட்டு இருக்கிறது, சிக்கி இருக்கு சிறைக்குள்ள. பௌதிக 9 வாயில் கொண்ட குடிலை அதுக்குள்ள சிக்கி இருக்கு. ஆனா அவன் நினைச்சா அதை விடுவிக்கலாம். எப்படின்னா, எப்படி முனிவர்கள்லாம் வந்து பிரம்மரந்திரத்துக்கு அந்த காற்று வாயுக்களை எல்லாம் அடக்கி மேல கொண்டு வருவாப்லையோ, அது மாதிரி அவன் நினைச்ச இந்த உயிரை விடுவிக்கலாம். ஆனா அவன் வந்து இந்த பௌதிகத்துல அதிகமான ஈடுபாடு கொண்டு இருக்கும் போது அவனுக்கு புரியல, நான் உடம்புங்கிற சிந்தனையிலேயே செயல்படுறான். ஆத்மா ஒண்ணு இருக்கு, அது சிக்கி கிடக்குது, அது துன்பப்படுது. அதனால ஆத்மாவை கொள்பவன் ஆகிறான். யாரெல்லாம் பௌதிகத்துல ஈடுபடுறாங்களோ அவங்கெல்லாம் ஆத்மாவை தினம் கொண்டுட்டே இருக்காங்க. தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிறது சொந்த காசுல, வேற யாருமே நம்மளுக்கு வைக்க வேண்டாம். சோ அறிவற்ற நிலையில் செயல்படும் போது பௌதிகத்துல நாம இவ்வாறு துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம் பிறவிதோறும். ஏன்னா உடல்னு எடுத்தா அதுல துன்பம் இயற்கையா தானா வருது. அப்புறம் ஐயோ துன்பம்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? துன்பத்தை துடைக்க ஒரே வழி இறைவனை நாடுவதுதான்.
நீங்க ஐயோ துன்பம்னா கடைசி சாகர வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். அதுதான் இந்த ஜட உலகம். பைத்தியத்தை பார்த்து பைத்தியம் பைத்தியம் பைத்தியம்னு எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? ஒரு ஒரு கட்டத்தில் நீங்களே விட்டுருவீங்க. அதே போல இந்த துன்பமயமான உலகத்துல பிறந்துட்டு துன்பம் துன்பம் துன்பம்னு கத்திட்டே இருந்தா அதுக்குள்ள நீயா வந்து விழுந்துட்ட விட்டில் பூச்சி மாதிரி. சோ அதிலிருந்து விடுபட என்ன வழி அப்படிங்கறது பாக்குறதா புத்திசாலித்தனமோ தவிர திரும்பி திரும்ப எனக்கு துன்பம், உடல்ல நோய் இருக்கு, அது இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு பேசி பிரயோஜனமே கிடையாது. அடுத்த ஸ்லோகம் 4. சச்சார மிருகயாம் தத்ர திருப்த ஆத்தேஷு கார்முகः விஹாய ஜாயாம் ஹதத் அர்ஹாம் மிருக வியசன லாலசா. படித்தேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தன் மனைவியான அரசியை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிந்திருப்பது என்பது மன்னர் புரஞ்சனருக்கு இயலாத ஒன்றாகும். இருந்த போதிலும் அன்றைய தினம் வேட்டையாட வேண்டும் என்னும் ஆவலினால் அவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டதால் அவர் தன் மனைவியை பற்றி சிறிதும் கவலைப்படாது மிக்க கர்வத்துடன் தனது வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு வேட்டையாடச் சென்றார். பொருளுரை: பெண் வேட்டை என்பது கூட ஒரு வகையான வேட்டைதான். கட்டுண்ட ஆத்மா ஒரு மனைவியோடு ஒரு காலும் திருப்தி அடைவதில்லை. குறிப்பாக புலன்கள் கட்டுப்பாடின்றி அலைபவர்கள் பல பெண்களை வேட்டையாட முயற்சிப்பார்கள். புரஞ்சன மன்னர் தான் சமய தர்மத்தில் மணந்த மனைவியை விட்டுவிட்டு சென்றதானது ஆத்மா புலனுகர்ச்சிக்காக பல பெண்களை வேட்டையாடி செல்லும் முயற்சியை குறிப்பதாகும். மன்னர் எங்கு சென்றாலும் பெரும்பாலும் அவருடன் அரசியும் செல்வது மரபு. ஆனால் மன்னர் அல்லது ஆத்மா புலனுகர்ச்சி ஆசையினால் வெல்லப்படும் பொழுது அவன் சமய தர்மங்களை பற்றி கவலைப்படுவதில்லை. மாறாக அவன் மிகுந்த கர்வத்துடன் விருப்பு வெறுப்பு என்னும் வில்லையும் அம்பையும் ஏந்திக் கொள்கிறான். நமது உணர்வானது நல்வழி தீவழி என்னும் 2 வழிகளிலேயே எப்போதும் செயல்படுகிறது. தனது நிலைமையினால் வீண் கர்வம் கொள்பவன் தமோ குணத்தினால் பாதிக்கப்பட்டு நல்வழியை விட்டு நீங்கி தீய வழியில் செல்கிறான். சத்திரிய மன்னர்கள் சில வேளைகளில் காட்டுக்கு வேட்டையாடச் சென்று கொடிய விலங்குகளை கொல்வதற்காக படுவது ஏனென்றால் கொல்லும் கவலையை கற்றுக்கொள்வதற்கே ஆகும். ஆயினும் இவ்வாறு மிருகங்களை கொல்வது புலனுகர்ச்சிக்கானதன்று. விலங்குகளை கொன்று தின்பது மனிதனுக்கு தடை செய்யப்பட்டிருக்கும் ஒன்றாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்போ சத்திரிய மன்னர்களுக்கு வந்து சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு விலங்குகளை வேட்டையாடலாம். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த பவுண்டரி தாண்டக்கூடாது. எல்லையை தாண்டினா அதுவுமே பாவம். அப்ப இங்க புரஞ்சன மன்னன் தன்னுடைய ஆசைக்காக இங்க வேட்டைக்கு போறான். ஏன்னா வேட்டையாடுதலுக்கு ஒரு அளவு இருக்கு. ஆனா அளவின்றி வேட்டையாடும் போது அதுவும் பாவம், உயிர்களை கொள்ளுவது பாவம். அப்ப இங்க வந்து பல மனைவியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பற்பல ஆசைகள். ஒரு மனைவி வந்து சட்டப்பிரகாரம் ஏத்துக்கிட்டா, ஆனா அந்த ஆசைகளை வந்து இங்க மனைவியாக உருவகம் பண்ணி கொடுக்குறாங்க. சோ பல மனைவிகளை நாடி ஒரு மன்னன் போகின்றான். ஏன்னா அந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக அவன் வந்து ஒரு மனைவியில திருப்தி அடையறது இல்ல. பல பல பெண்களையும் கட்டிக்கிறாங்க. அதோட பல பல ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வானப்பிரஸ்தம் போற நேரத்துல 60 வயதானா அவங்க என்ன பண்ணணும்னா ஆன்மீக ஈடுபாடு கொண்டு ஆன்மீகத்தை பற்றி ஆத்மாவை பற்றிய ஞானத்தை வளர்த்துக்கணும். ஆனா நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் எடுத்தோன்னா மறுபடியும் போய் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. என்னால சும்மா இருக்க முடியலைங்க. உங்களை யார் சும்மா இருக்க சொன்னது? பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவுல ஈடுபடுங்க. அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா. நிறைய கோயிலுக்கு போங்க, சேவை செய்யுங்க. வாழ்க்கையை வந்து அப்படித்தான் முடிக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து கழுத மாதிரி உழைக்கிறதுக்கு தான் தயாரா இருக்காங்களோ தவிர நிறைய மறுபடியும் சம்பாதிக்கணும். அதே சமயம் சும்மா இருக்கக்கூடாது. அதான் செயலின்றி இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க கோயிலுக்கு போய் செயல் செய்யுங்க. உங்களோட மனதை பகவான் கிட்ட ஈடுபடுத்துங்க. அவர் தாமரை பாதத்துல உங்க மனதை செலுத்துங்க. அப்ப வந்து உங்க வாழ்க்கை பயனுள்ளதா இருக்கும். அதை விட்டுட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து நிறைய வேலை செய்யறதுக்கு தான் போயிடுறாங்க நிறைய பேர் இப்போ. சோ இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். பாரத திருநாட்டில் பிறப்பதே ரொம்ப அபூர்வம்.
நமது நமது பாரத தேசம் மிகவும் புண்ணிய தேசம். ஏன்னா இங்க வந்து அனைத்து வசதிகளும் ஆன்மீகத்திற்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ஃபாரின் எல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் நிச்சயமா ஆன்மீகத்தை எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க கண்டாமினேஷன் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் சமயத்தை மறந்து ரொம்ப காலம் ஆச்சு. ஸோ இந்த பாரத தேசம் அதுக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்குது. அதை யூஸ் பண்ணிக்காம பாரத தேசத்துல இருக்கிறவங்க, ஏன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இங்க வந்து ஆன்மீகத்தை பத்தி நம்ம கல்ச்சர் பத்தி ஆராய்ச்சி பண்ணி இதுல மூழ்கி போறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அவங்கள ஃபாலோ பண்ணி எங்கேயோ மோசமான பாதைய புடிச்சுக்கிட்டு நம்மளோட நல்ல பாதையை விட்டுறாங்க. இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தர்றது இல்ல. அதுதான் நம்மளுடைய பண்பாடு அழியறதுக்கு காரணம். எல்லார் வீட்லயும் கொஞ்சமாவது பகவத்கீதை பாகவதம் குழந்தைகளுக்கு அந்த பிஞ்சு மரத்துல அடிச்சாதான் ஆணி ஏறும். சிறு சிறு வயதிலேயே அவங்க மனசுல நல்லா அதை பதிய வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். சொன்னா போதும் உடனே புரிஞ்சுக்குவாங்க. சுகந்தி மாதாஜி எல்லாம் அவங்க பேத்திக்கு சொல்லி 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 அந்த குழந்தை வந்து ஃபாரின்ல இருக்காங்க, யுஎஸ்ஏல இருக்காங்க. அந்த குழந்தை அங்க இருக்கிற ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, டீச்சிங்காக வந்திருக்காங்க இவங்க ஸ்கூலுக்கு. அப்ப இவங்க சொன்ன கதையெல்லாம் கிருஷ்ணரை பத்தி ரொம்ப கேள்வி கேட்டிருக்கா. அவங்க அதிசயித்து போயிருக்காங்க. இவ்வளவு குழந்தைகள்ல இந்த குழந்தை வந்து இவ்வளவு நல்லா கிருஷ்ணரை பத்தி கேக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாகவதம் செட்டு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்காங்க. ஆனா ஏற்கனவே இவங்க வீட்டுல இருக்கிறதுனால இவங்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்படி பாருங்க, அவங்க குழந்தையிலிருந்தே சொல்லி சொல்லி அந்த குழந்தைய அவ்வளவு பக்குவப்படுத்தியிருக்காங்க. இதுதான் ஒரு தாத்தா பாட்டியோட வேலை, அம்மா அப்பாவோட வேலை. அப்படி இல்லாதவங்க அம்மாவோ அப்பாவோ கிடையாது. ஏன்னா குழந்தைக்கு விடுதலை அப்படிங்கிறது இந்த ஆத்மாவை எப்படி விடுவிப்பது உடலில் இருந்து அப்படின்னு சொல்லித்தராம நீங்க எத்தனை கோடி சம்பாரிச்சு கொடுத்தாலோ இல்ல அதுக்கான வழியை எப்படி கோடிகளை சம்பாதிக்கலான்ற வழியை பௌதிக படிப்பை கொடுத்தாலோ அது நிறைவடையாது. நீங்க ஒரு தாயாகவோ தந்தையாகவோ குருவாகவோ தேவனாகவோ வணங்கும் தேவனாகவோ இருப்பவங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆன்மீக கல்வியை அந்த குழந்தைக்கு கொடுத்து மனசுல பதிய வைக்கணும். ஸ்லோகம் 5. ஆசுரீம் விருத்திம் ஆசிரித்ய கோராத்மா நிரனுக்கிரக நேஹனன் நிசிதைர் பானைர் வனேஷு வன கோச்சரான். படிக்கிறாங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. அச்சமயம் மன்னர் புரஞ்சனன் பயங்கரமான அசுர மனப்பான்மை உடையவராக விளங்கினார். இதனால் அவர் மனம் கல்லாக மாறியதோடு கருணையற்றவராகவும் ஆனார். அதனால் அவர் கூர்மையான அம்புகளினால் மனம் போன போக்கில் காட்டில் உள்ள வாயில்லா விலங்குகளை கொன்று குவித்தார். பொருளுரை. ஒரு மனிதன் தனது உலகியல் நிலையை எண்ணி வீண் பெருமை கொள்ளும் பொழுது அவன் ரஜோ தமோ குணங்களினால் பாதிக்கப்பட்டவனாக இருப்பதால் கட்டுப்பாடின்றி தனது புலன்களை அனுபவித்து மகிழ முயல்கிறான். இதனாலேயே அவன் அசுரத்தன்மை கொண்டவனாக வர்ணிக்கப்படுகிறான். அசுரத்தன்மை கொண்டவர்கள் வாயிலா விலங்குகளிடம் கருணையோடு நடப்பது இல்லை. இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஏராளமான இறைச்சி கூடங்களை நடத்துகின்றனர். இதுவே ஹூனா அல்லது ஹிம்சே என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது உயிர்களை கொள்வது கலியுகத்தில் தமோ குணம் அதிகரிப்பதினால் பெரும்பாலோர் அசுரர்களாகவே இருக்கின்றனர். ஆகையினால் அவர்கள் மாமிசம் உண்பதில் அதிக ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றனர். இதன் விளைவு பல்வேறு வகையான இறைச்சி கூடங்களின் பெருக்கமாகும். இக்கலியுகத்தில் கருணை மனப்பான்மை என்பது சிறிதளவும் இல்லை. இதனைத் தொடர்ந்து நாடுகளுக்கிடையிலும் மனிதர்களுக்கிடையிலும் எப்போதும் யுத்தமும் சண்டையும் நடந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் வரைமுறையின்றி விலங்குகளை கொள்கின்ற காரணத்தினால் அவர்களும் பெரிய யுத்தங்களில் விலங்குகளைப் போல் கொல்லப்பட்டே தீர்வர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வது இல்லை. மேலை நாடுகளே இதற்கு சிறந்த சான்றுகளாகும். மேலை நாடுகளில் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி இறைச்சி கூடங்கள் பேணப்படுகின்றன. அதனால் 5 வருடம் 10 வருடங்களுக்கு ஒரு முறை பெரும் யுத்தம் மூண்டு மக்கள் மிருகங்களை விட கொடுமையான முறையில் கொல்லப்படுகின்றனர். யுத்தம் நடக்கும் காலை வீரர்கள் தங்கள் எதிரிகளை சிறை கொட்டிகளில் அடைத்து கொடூரமான முறைகளில் அவர்களை கொள்கின்றனர். இவையெல்லாம் வரைமுறையின்றி விலங்குகளை இறைச்சி கூடங்களில் கொள்வதினாலும் வனங்களில் வேட்டையாடுவது கொள்வதினாலும் ஏற்படும் விளைவுகளாகும்.
ஆணவமிக்க அசுரத்தன்மையுடையோர் இயற்கை நீதிகளையோ அல்லது இறைவனின் நீதிகளையோ அறிய மாட்டார்கள். இதை தொடர்ந்து அவர்கள் விலங்குகளின் மீது சிறிதும் அக்கறையின்றி வரைமுறையின்றி அவற்றை கொள்வர். கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் விலங்குகளை கொள்வது முற்றிலும் விளக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் நாக்கு ஒழுங்குமுறை விதிகளான விலங்குகளை கொள்வதில்லை. விலங்குகளை கொள்வதில்லை, மது அருந்துவதில்லை, தவறான பாலுறவு கொள்வதில்லை மற்றும் சூதாடுவது இல்லை என்பவற்றை பின்பற்றவில்லை என்றால் அவன் இவ்வியக்கத்தில் மாணவனாக சேர்த்து கொள்ளப்பட மாட்டான். கலியுகத்தில் பாவிகளை கரையேற்றுவதற்கு கிருஷ்ண பக்தி இயக்கம் ஒன்று சிறந்த வழியாக விளங்குகின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இங்க புரஞ்சனன் வேட்டையாட காட்டுக்கு போறாரு. ஏகப்பட்ட விலங்குகளை, ஏராளமான விலங்குகளை கொன்று குவிக்கிறார். சோ அந்த இடத்துல கருணைங்கிறது கிடையாது. சோ கருணை அழிஞ்சு போயிடுது. ஈவு இரக்கம் இதெல்லாம் இல்லாம ஒருத்தரை ஒருத்தர் கொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா ராணுவத்துல மற்ற நாட்டு கைதிகளை சிறைப்பிடிப்பாங்க. அதுல ஆர்மில ஒர்க் பண்றவங்க இல்ல ஒரு ஸ்பை அப்படிங்கிற ரகசியமாக போற ஒரு தூதர் கிடைச்சார் அப்படின்னா அவங்கள போட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. நம்மளுக்கெல்லாம் இதை தெரியாத மாதிரி ரகசியமா வச்சிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம கண்ணுல பார்த்தோன்னா இப்படியெல்லாம் கூட இருக்குமான்னு நம்மளாம் மனசு ரொம்ப ஒடிஞ்சிருவோம். அந்த அளவுக்கு கொடுமையா சித்திரவதை பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? போர்கள்ல சித்திரவதை, போர் கைதிகளை சித்திரவதை பண்றது. ஏன்னா நம்ம எல்லாம் அவ்வளவு வதைச்சு கொன்னு சாப்பிடுறோம். சோ அதனோட எதிரொலிதான் இதுதான். சோ அதனாலதான் நிறைய போர், அந்த மாமிசம் நிறைய போர் நடக்கும். அந்த குழந்தைகளை எல்லாம் அவங்க சித்திரவதை பண்றாங்களோ அது போல இயற்கை அவங்களுக்கு சித்திரவதை உள்ளாக்குது. நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா போர்ல வீட்டை இழந்து தங்களோட உறவினர்களை இழந்து கை காலை இழந்து முடவர்களாக கண் குருடர்களாக இப்படி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் மாமிசம் சாப்பிடுறது ஒரு மெயின் ரீசன். மது மாமிசம் இந்த நான்கும் மிகவும் ஒழுக்கக்கேடானது. இதுக்கு 4க்கு மேலே இருக்கு. சோ இந்த 4ஐ விட்டாலும் கூட ஒரு மனுஷனா இருக்க முடியாது. ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு தகுதி என்னன்னா அவன் ஆன்மீகத்துல ஈடுபடும் போதுதான் அவனுடைய மனித உடல் எடுத்ததுக்கான முழு பலனும் அவனுக்கு கிடைக்குது. ஆன்மீகத்துல ஈடுபடாம சாதாரணமா இருந்தா கூட தவறு. அதுல இந்த 4 விதமான ஒழுக்க விதிகளை மீறுவது அப்படிங்கிறது மிக மிக கொடுமையானது. அடுத்த ஜென்மத்துல அவனுக்கு மனுஷ பிறவி கூட கிடைக்காது. ஏன்னா எல்லா விலங்குகளும் பகவானுடைய அங்கம், பார்ட் அண்ட் பார்சல். மமே வாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன. எப்படி நம்மளுடைய லைஃப்ல யாராவது இடைஞ்சல் பண்ணினா அவங்க மேல எவ்வளவு கோபம் வரும் நம்மளுக்கு. நீ யார் என்னை தடுக்கிறதுக்கு? நீ யார் என் கையை வெட்டுறக்கு? நீ யார் என்னை கொலை பண்றக்கு? கேட்கறமா இல்லையா? அப்படி யாராவது கொலை பண்ணாங்கன்னா ஜெயில போட்டு அவனுக்கு சித்திரவதை பண்ணி அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறோம். ஆனா விலங்குகளை கொல்லக்கூடாதுன்னு சட்டத்துல பகவானே சொல்லியிருக்காரு. அப்படி விலங்குகளை கொல்பவர்களை கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? தண்டிக்கணும். ஏன் விலங்குகளை கொல்ற அப்படின்னா, ஆனா கவர்மெண்டே அதுக்கு அலோவ் பண்ணி லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து வீதிக்கு வீதி இப்ப மிருகங்களை கொல்றதுக்கு அவங்களே ஏற்பாடு பண்ணி தர்றாங்க, இறைச்சி கூடங்கள். சோ இந்த 4க்குமே இங்க வழி பண்ணிருக்கு கவர்மெண்ட். இதனால என்ன ஆகுது அப்படின்னா நாட்டுல கருணை, இரக்கம், அப்புறம் உண்மை, வாய்மை இதெல்லாமே போயிருது. சூதாடுவதால வாய்மை போகுது. மது அருந்துறதுனால சொல்லுங்க. உண்மை போயிருங்க. உண்மை மது அருந்துறதுனால உண்மை போகும். அப்புறம் மாது பெண்களோட தொடர்புனால என்ன ஆகுது? தூய்மை போயிருது. சோ இந்த 4ம் சமுதாயம் வேற என்னதான் நம்ம இங்க உருவாக்க முடியும்? எல்லாமே இந்த 4ம் ரொம்ப முக்கியமானது. காரணம்
இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அந்த 4 இல்லைன்னா எப்படி இருக்கும் ஒரு சமுதாயம், ஒரு வீடு வீடு எப்படி இருக்கும்? ஆனா என்கரேஜ் பண்ற டாக்டர் சொல்றாங்க இது இருக்கும். நான் போய் ஒரு பொண்ணு கிட்ட சொன்னா, படிச்சு பொண்ணு கணக்கா சொத்து இருக்கு, நான் வேண்டாம்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க இதுலதான் புரோட்டீன் நிறைய இருக்கு, அது ஹரே சாப்பிடலைன்னா எனக்கு கிருஷ்ணா. உடம்புக்கு முடியாம போயிருது. மாதாஜி விட்டு சோ விட்டு கேக்குதுங்க மனம் என்ன மாதாஜி. நினைக்கிறதோ அதுதான் உடல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதாஜி விட்டு விட்டு மாதாஜி விட்டு விட்டு கேக்குதுங்க சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி. விட்டு மாதாஜி உங்க விட்டு நெட்வொர்க் ப்ராப்ளமா ஒரு இருக்குங்க மாதாஜி. வாய்ஸ் ஒரே சரி. 1/2 மணி நேரம் எனக்கு கிளாஸே கேட்கலைங்க மாதாஜி. அப்டேட் கேட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு. எங்களுக்கெல்லாம் கேட்டதுங்க மாதாஜி. இல்ல இல்ல என்னுடைய போன்ல ப்ராப்ளம், என்னுடைய போன்ல ஓகே ஓகே ஓகே. ஆமா எங்களுக்கெல்லாம் கேட்டுச்சுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க கேக்குது கேக்குது. கேக்குது மாதாஜி, கேக்குது. கேக்குது கேக்குது. மாதாஜி ரொம்ப நேரம் அப்படி இருந்ததா? உங்களுக்கு மட்டும் ராதாராணி மாதாஜிக்கு மட்டும் அவங்க ஆமா, அவங்க போன்ல எனக்கு மட்டும்தான் 1/2 மணி நேரம். சரிங்க மாதாஜி. எங்களுக்கெல்லாம் கேட்டுதுங்க மாதாஜி. சரிங்க. லாஸ்டா கேட்காம இருந்ததுங்களா? 1/2 மணி கேட்டுதுங்க. நேரம் மாதாஜி லாஸ்ட் இதுல. சரிங்க மாதாஜி. சோ கலியுகத்துல வந்து எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணுது. ஆனா இது வந்து கலியுகம். கலியுகத்துல இப்படித்தான் நடக்குன்னு வியாசதேவர் கூட தன்னோட திரிகால ஞானி அவர் ஞானத்தினால கண்டுபிடிச்சு அது சொல்லியிருக்காரு. சோ இதுக்கான முடிவு என்ன அப்படின்னா பக்தி தொண்டு. பக்தி தொண்டின் மூலமாகவே நாம வந்து இதை சரி பண்ண முடியும். சோ எல்லாரும் பக்தியில கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இந்த 4ல இருந்தும் நாம விடுபடலாம். சோ அடுத்தது ஸ்லோகம் 6. தீர்த்தேஷு பிரதிஷ்டுஷ்டேஷு ராஜா மேத்யான் பகூன்வனே யாவத்தர்த்தம் அலம் லுப்தோ ஹன்யாதிதி நியம் யதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இறைச்சி உண்ண வேண்டுமென்று ஒரு அரசன் மிகுந்த ஆவல் கொண்டான் என்றால், வேள்விகளை செய்வதற்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் நெறிமுறைகளுக்கு ஏற்ப அவன் காட்டிற்கு சென்று கொல்வதற்குரிய விலங்குகளை மட்டுமே கொல்லலாம். வரைமுறை இன்றியும் தேவையின்றியும் விலங்குகளை கொல்ல ஒருவனுக்கு அனுமதி இல்லை. வேதங்கள் தமோ குணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மூடர்கள் அனாவசியமாக மிருகங்களை கொல்வதை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே விலங்குகளை கொல்வதை முறைப்படுத்தி இருக்கின்றன. பொருளுரை. புலனுகர்ச்சியில் ஏன் ஒருவன் கட்டுப்படுத்தப்படுகிறான் என்ற கேள்வி இங்கே எழலாம். எவ்வாறு கொல்வது என்பதை கற்றுக்கொள்வதற்காக ஓர் அரசன் காட்டிற்கு சென்று விலங்குகளை கொல்லலாம் என்றால், புலன்களை பெற்றிருக்கும் உயிர்வாழி ஏன் கட்டுப்பாடற்ற புலனுகர்ச்சிக்கு அனுமதிக்கப்படுவது இல்லை? இன்றைய தினம் சுவாமி என்றும் யோகி என்றும் தம்மை சொல்லிக் கொள்பவர்களினால் இவ்வாதம் எழுப்பப்படுகிறது. அவர்கள் கூறுகின்றனர், நமக்கு புலன்கள் இருப்பதினால் நாம் புலனுகர்ச்சியின் மூலம் அவற்றை திருப்திப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படையாக கூறுகின்றனர். இம்மூட சுவாமிகளும் நீர்மூட யோகிகளும் கூறுகின்றனர். நிர்மூடர் மாதாஜி. நிர்மூட நீர்மூட ஓகே. நிர்மூட நிர்மூட யோகிகளும் சாத்திரங்களின் கட்டளைகளை என்னவென்பதை அறியாதவர்கள். இப்போக்கிரிகள் சாத்திரங்களுக்கே அறைகூவல் விடுக்கின்றனர். இவர்கள் பொது இடங்களில் வெளிப்படையாக சாத்திரங்களோ புத்தகங்களோ தேவையில்லை, என்னிடம் வாருங்கள், நான் உங்களை தொடுவதன் மூலம் நீங்கள் உடனே ஆன்மீக முன்னேற்றம் அடையலாம் என்கின்றனர். அசுரத்தன்மையுடையோர் ஏமாறுவதற்கு தயாராகும் பொழுது அவர்களை ஏமாற்றுவதற்கு ஏராளமானோர் இருக்கின்றனர். கலியுகத்தின் இன்றைய தினத்தில் சமுதாயம் முழுதுமே ஏமாற்றுபவர்கள் மற்றும் ஏமாளிகளின் கூடாரமாக இருக்கின்றது. எனவேதான் வேதங்கள் புலனிகழ்ச்சிக்கான நெறிமுறைகளை வழங்கி இருக்கின்றன. இக்காலத்தில் பெரும்பாலோர் இறைச்சி, மீன் உண்ணவும், மது அருந்தவும், பாலுறவில் ஈடுபடவும் விரும்புகின்றனர். ஆயினும் வேத நெறிப்படி பாலுறவு திருமணத்தின் மூலமே அனுமதிக்கப்படுகிறது. காளி தேவிக்கு பலியிடப்பட்டு பின் படைக்கப்பெறும் இறைச்சி மட்டுமே உண்பதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அதுபோல் வரைமுறைக்கு உட்பட்டு மது அருந்தவும் கூட அனுமதிக்கப்படுகிறது. இச்சுலோகத்தில் உள்ள நியமதே என்னும் சொல்
இச்செயல்கள் அனைத்தும் முறைப்படுத்தப்படுதல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. ஒழுங்குமுறை என்பது மனிதர்களுக்கே அன்றி விலங்குகளுக்கு அல்ல. மக்களை இடது அல்லது வலதுபுறம் போகச் செல்லும் சாலை விதிகள் மனிதர்களுக்கே அன்றி விலங்குகளுக்கானவை அன்று. ஒரு விலங்கு இதனை மீறும் பொழுது அது தண்டிக்கப்படுவது இல்லை, மாறாக மனிதன் மீறினால் தண்டிக்கப்படுகிறான். வேதங்கள் விலங்குகளுக்கு அல்ல, மனித சமுதாயத்திற்கே ஆகும். வேதங்களில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகளை வேண்டுமென்றே மீறும் மனிதன் தண்டனைக்குரியவன் ஆவான். ஆகையினால் ஒருவன் தனது புலன்களை தனது பேராசைகளுக்கு ஏற்ப அனுபவித்து மகிழக்கூடாது. மாறாக வேத நியதிகளுக்கு ஏற்ப தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு மன்னன் வேட்டையாட அனுமதிக்கப்படுவது அவனுடைய புலனுகர்ச்சிக்காக அல்ல. ஒரு மன்னன் திருடர்களையும் துஷ்டர்களையும் கண்டு அஞ்சி அரண்மனையில் இருந்து கொண்டு வாயில்லா விலங்குகளை கொன்று தின்று கொண்டிருந்தான் என்றால் அவன் தனது பதவியை இழந்து விடுவான். இக்காலத்தில் அரசர்கள் அசுர மனப்பான்மை உடையவர்களாக இருந்ததினாலேயே எல்லா நாடுகளிலும் இயல்பாகவே முடியாட்சிகள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன. இக்காலத்தில் மக்கள் மிகவும் இழிந்தவர்களாக இருக்கின்றனர். ஒரு பக்கம் பலதார மனத்தை தடை செய்கின்றனர், மற்றொரு பக்கம் பல பெண்களை பல்வேறு வழிகளில் வேட்டையாடுகின்றனர். பல வணிக நிறுவனங்கள் இங்கு மேலாடை இல்லா பெண்கள் கிடைக்கின்றனர் என்று வெளிப்படையாக விளம்பரம் செய்கின்றனர். நவீன சமுதாயத்தில் பெண்கள் புலனுகர்ச்சிக்கான போகப் பொருளாக ஆக்கப்பட்டு இருக்கின்றனர். மாறாக வேதங்கள் ஒருவன் ஒரு மனைவிக்கு அதிகமாக அனுமதிப்பது இல்லை. சில நேரங்களில் உயர் குலத்தினரான அந்தன, சத்திரிய, வைசிய, ஏன் சூத்திர குலத்தைச் சேர்ந்தவனாயினும் அவன் ஒரு மனைவிக்கு மேலாக மனம் செய்ய அனுமதி அளிக்கின்றனர். திருமணம் என்பது ஒரு பெண்ணின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவளுடன் அளவு மீறிய சிற்றின்பத்தை தவிர்த்து அமைதியுடன் வாழ்வது ஆகும். மாறாக தற்காலத்தில் அளவு மீறிய சிற்றின்பம் கட்டுப்படுத்தப்படவில்லை. ஆயினும் ஒருவன் ஒருத்திக்கு மேல் மனம் முடிக்க கூடாது என்பது சமுதாய சட்டம். அசுர சமுதாயத்திற்கு இதுவே நல்ல எடுத்துக்காட்டாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து இறைச்சி கூடமான இந்த கலியுகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சோ முதல்ல இந்த பாரத பூமியில வந்து இந்திய திருநாட்டுல இறைச்சிங்கிறதே இல்லாம இருந்தது. ஆனா 16வது நூற்றாண்டு அப்ப வந்து வெளிநாட்டினர் இங்க இந்தியர்களை அடிமைப்படுத்த வரும்போதுதான் இந்த உணவு பழக்கம் எல்லாருக்குமே வந்தது. அது ரொம்ப மறைச்சு செஞ்சாங்க ஆரம்பத்துல. சோ அது வெளிப்படையா செய்யற அளவுக்கு இப்போ வீட்டுக்கு வீடு அது இல்லைன்னா எங்கனால ஃபங்க்ஷனே கொண்டாட முடியாது. இப்போ திருவிழாக்கள் அப்படின்னா பகவானை வணங்குவதற்கான திருநாளாக இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து மாமிச இறைச்சி சமைப்பதற்கான நாளா மாறிடுச்சு. தீபாவளி, பொங்கல், எந்த பண்டிகையில பாரு எல்லா வீட்லயும் இது எடுத்தாதான் எங்களுக்கு பண்டிகைங்கன்றாங்க. பண்டிகையோட நோக்கமே மக்கள் மாத்திட்டாங்க. சோ அந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்குது இன்னைக்கு. மக்கள் வந்து அறிவோட தான் இருக்காங்களா இல்ல முற்றிலுமா அறிவை கொண்டு போய் எங்காவது குத்தகைக்கு வச்சுட்டாங்களா தெரியல. வேற எங்காவது சேஃப்டி பண்ணி வச்சுட்டாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு மூடர்களாக, சமயப்பற்றற்றவர்களாக, உண்மையான மதத்தை மறந்தவர்களாக, போலியான மதத்தை பின்பற்றுபவர்களாக இப்படி பல விதத்துல கலங்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு யார் எடுத்து சொல்றது, பூனைக்கு யாரு மணி கட்டுறதுங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க எல்லாம் பகவத்கீதை, பாகவதம், பக்தர்களோட சங்கம் இதெல்லாம் கிடைச்சா மட்டும்தான் திருந்தறதுக்கு வாய்ப்பே இருக்கு. அதையும் தீவிரமா எடுத்துட்டா மட்டும்தான் இதெல்லாம் புரியும். இதெல்லாம் மேல் பிள்ளை மேய்வது மாதிரி கிடையாது. இதெல்லாம் வந்து ஆழமான சிந்தனையுடன் இருக்கணும். அப்போ ஏன்னா விலங்குகளுக்கு வந்து எந்த சட்டத்திட்டம் கிடையாது, அது கர்மாவே கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் கர்ம வினை. விலங்குகளுக்கு கர்ம வினை கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது. ஒரு சிங்கம் வந்து 10 மான்களை அடிச்சு தின்னாலும் அதுக்கு பாவம் கிடையாது. ஏன்னா அதுக்கு அதுதான் உணவு. அது இயற்கையே அப்படிதான். ஆனா ஒரு மனிதனுக்கு புரியும், நான் ஏன் மனித உடல் எடுத்தேங்கிறதுக்கான விளக்கம் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதத்தை வந்து நீ படிக்கணும், வாழ்ந்து புரிஞ்சுக்கணும். அதை வந்து படிச்சவங்க சொன்னதை கேட்கணும். அதை விட்டுட்டு விதாண்டம் பண்ணிட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னுட்டு இந்த உலகில் அனுபவிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. ஒருவன் ஒருத்தியை மட்டும்தான் மனம் புரிய வேண்டும். இதுக்கு வந்து ஸ்ரீராமராக பிறந்து பகவானே ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மனைவியை மட்டும்
அவர் வேற எந்த பெண்களையும் எடுத்து பார்க்கல. ஒரே ஒரு மனைவியுடன் தான் நான் வாழ்வேன்னு சொல்லி வாழ்ந்து காமிக்கிறார். ஆனா இதை சொன்னா என்ன சொல்லுவாங்க, உங்க கிருஷ்ணர் மட்டும் 16,108 மனைவி கட்டிக்கிட்டாரு. 2 மனைவி கட்டுனா கூட உனக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. வீட்டுக்கு வீடு சண்டை, இங்க ஓடி ஒளியணும், அங்க ஓடி ஒளியணும். சோ கிருஷ்ணரை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அவர் 16,108 கிருஷ்ணராக ஒவ்வொரு வீட்லயும் இருந்தாரு. ஆனா உன்னால இருக்க முடியுமா? 2 வீட்டுல கூட இருக்க முடியாது. ஒரு வீட்டுக்கு ஓடினா இன்னொரு வீட்டுக்கு அடுத்த நாள் ஓடணும். சோ இப்படிப்பட்டவங்க அவரோட கம்பேர் பண்றாங்க. சோ ஒருத்தருக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு. அது போல ஒரு சிங்கம், நாய், புலி, கரடி, பூனை, கோழி, மாடு எல்லாரோடைய வாழ்க்கையிலும் நாம் தலையிடுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. நம்ம வாழ்க்கையில யாரும் தலையிடக்கூடாதுன்னு நாம நினைக்கிற மாதிரி தான் மற்ற உயிர்வாளிகள் வாழ்க்கையிலும் யாரும் தலையிடக்கூடாது. அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. சோ பரிமாண வளர்ச்சியில தலையிடும் போது நாம அந்த பாவத்துக்கு ஆளாகி மறுபடியும் கோழியாகவோ ஆடாகவோ பிறக்க வேண்டி வரும். சோ இந்த பாவங்கள் எல்லாம் நம்மளுக்கு தான் எதிரொலிக்குது. திரும்பவும் அந்த பாவம் நம்மையே சேரிக்கிறது. ஆனா செய்யும் போது யாருக்கும் தெரியாது. துன்பப்படும் போது ஐயோ நான் யாருக்குமே ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு புலம்புவாங்க, இத்தனையும் செஞ்சுட்டு. சோ அறிவு இல்லாம தான் தவறு செய்யறோம். ஆனா அந்த அறிவை கொடுக்கறதுக்கு பகவான் பல வழிகள்ல நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்றவங்க எப்படி அந்த அறிவை பெற முடியும்? அதனால அவங்களுக்கு பாவம் கூடிட்டே இருக்குது. சோ அறியாமையினாலதான் தவறு செய்யறோம். அந்த அறியாமையை நீக்கிறதுக்கு பகவான் பல ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனா பாகவதம் படிக்க வாங்க, பகவத்கீதை படிக்க வாங்க, நம்ம பக்தர்களோட சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப அரிதானது. பக்தர்களோட சங்கம் கிடைக்கிறது. சோ அதையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், நான் போன போக்குலதான் போவேன் அப்படின்னா எப்ப போய் சேர்றது? அப்ப பல ஜென்மங்கள் இப்படியே உருண்டோடிட்டே இருக்க வேண்டியதுதான். 4 யுகங்கள், சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் அப்படின்னுட்டு நம்ம அதுல எல்லாம் மாறி மாறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படிதான் நம்ம பல எத்தனை அம்மையோ எத்தனை அப்பனோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடல் அலைகள் போல பல ஜென்மங்கள் எடுத்தாச்சு. இவ்வளவுதான் இல்லை. ஆனா இனியும் இதுலயே ஈடுபட்டிருந்தா துன்பகரமான வாழ்க்கையிலேயே நான் இந்த துன்பத்திலேயே ஏதோ ஒரு இன்பம் காண்கின்றேன் அப்படின்னு சில பிரபுபாதர் தான் சொல்லுவார் அடிக்கடி. ஒரு பள்ளத்துல விழுந்த ஒருத்தன் மரத்தை பிடிச்சிட்டான், ஒரு கிளைய பிடிச்சிட்டான். ஆனா கீழே பாத்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு. விழுந்தானா சதறி போயிடுவான், தேங்காய் உடைச்ச மாதிரி பல துண்டா போயிடுவான். ஆனா அவனுக்கு உயிர் பயம். அந்த கிளைய பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பாம்பு கிளையில இருந்து வருது, இன்னொரு பக்கம் பாம்பு கிளையில இருந்து வருது. கீழே பள்ளத்தாக்குல கூட ஒரு கொஞ்சம் சின்ன மேடு இருக்கு, அங்க பார்த்தா ஒரு சிங்கம் அவனை கடிச்சு தின்ன காத்திருக்குது. ஆனா அவனுக்கு மேல இருக்கிற கிளையில ஒரு தேன் கூடு இருக்கு. அப்ப அவன் நினைக்கிறான் அந்த தேன் கூட்டுல இருந்து சொட்டு சொட்டுன்னு தேன் ஒழுகுது, அதை நக்கறக்காக முயற்சி பண்றான். சோ இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா எல்லா திசைகளிலும் ஆபத்தானது. ஆனா மனுஷன் அதுக்குள்ளேயும் அனுபவிக்க நினைக்கிறான் பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. யுதிஷ்டர் அவர் அந்த கந்தர்வர் கேட்கிறார், கேள்வி கேட்கும் போது எது உங்களுக்கு ஆச்சரியகரமான விஷயம் அப்படின்னு கேட்கிறார். அப்போ எல்லாருக்குமே இறப்பு நேரிடுது. அவங்கவுங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷங்களுக்கு அந்த ஞாபகமே இருக்கிறது இல்ல. தானும் ஒரு நாள் இறப்பேன், அந்த மரணம் என்னையும் அடையும், ஆனா அதுக்கான என்ன வழி அப்படிங்கறத கண்டுபிடிக்காம அவன் பாட்டுக்கு எப்படி ஒரு ஆடை கட்டி வச்சிருப்பாங்க, நிறைய ஆடுகளை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு ஆட்டை தூக்கிட்டு போய் அந்த ஆடு வெட்டுறவன் அறுத்து மாமிச கூடத்துல அறுத்து அதை துண்டு துண்டா போட்டுட்டு இருப்பான். மற்ற ஆடுகள் எல்லாம் அதை பார்க்கும், ஆனா பார்க்காத மாதிரி என்ன பண்ணும்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும், புல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும். அது மாதிரிதான் மனுஷங்க பலருக்கு மரணம் நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நாமளும் அதை மறந்துட்டு நம்மளோட செயல்ல ஈடுபட்டுட்டே இருக்கிறோம். புலன்களை திருப்தி பண்றதுல ஈடுபட்டுட்டே இருக்கிறோம். அந்த ஆத்மாவை எப்படி கடைந்தேற்றுவது அப்படிங்கிறத சிந்தனையை வளர்த்துக்கிறதே கிடையாது. இதுதான் ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம்.
ஹரே கிருஷ்ணா, இதோட நிறுத்திக்கலாங்க. யார்